வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் 8ஆம் வகுப்பு அறிவியலில் வெப்பம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை வந்து பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு எளிமையான பாடம். ஸோ இந்த பாடத்தில் டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பக்கம் தான் இருக்கும். ஸோ இந்த 8 பேஜஸை நீங்கள் தெளிவாக படித்தா போதும். இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட். ரொம்ப பெரிய கண்டென்ட்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன எக்ஸாமுக்கு வந்து நமக்கு எப்படி தேவையோ அந்த ஃபார்மெட்டில் படிக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சிக்யூ டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். நல்லா படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் பேஜில் வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் படிக்கிறது வந்து எப்போவுமே ஒரு சிங்கிள் பேஜில் வந்து நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி நமக்கு எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஒரு A4 ஷீட் எடுத்து அந்த A4 ஷீட்டில் இங்கே இந்த பாடத்தை டைட்டில் எழுதிட்டு இந்த பேஜுக்குள்ளே அது எல்லாமே கவர் ஆகும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ வெப்பம் அப்படின்னா என்ன? ஸோ வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல், சரிங்களா? இந்த ஆற்றலானது வெப்பநிலை உயர்வான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு வந்து பரவும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா டீ வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ டீயிலிருந்து வெப்பமானது எங்கே பரவுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை குறைவாக இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் சரௌண்டிங் வந்து பரவுது. ஸோ அதான் சொல்ல வராங்க, வெப்பமானது ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு வந்து பரவும். ஸோ அப்படி பரவுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பம். ஸோ வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல், ஓகேங்களா? ஸோ இந்த ஆற்றல் நம்ம எப்போ ஃபீல் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு டச் பண்ணும்போது இல்லை சன்லேருந்து அதோட என்ன சொல்கிறது ரேஸ் வந்து நம்ம உடம்புல படும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர், அதாவது பார்த்திங்கன்னா வெப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம், ஓகே? வெப்பம் என்பது ஹீட்டு, அந்த ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ வெப்ப ஆற்றலின் விளைவுகள் 4.1 கொடுத்துருப்பாங்க. வெப்ப ஆற்றல் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து என்னென்ன? ஸோ வெப்பமானது ஒரு பொருளில் பட்டுச்சு அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக நமக்கு என்னாகும், விரிவடையும். எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசில் பாருங்கள், பென் இருக்குது அப்படின்னா உங்களால் பெண்ணை வந்து ஓப்பன் பண்ண முடியல கழட்ட முடியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹீட் பண்ணுவீங்க. ஹீட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக பெண்ணானது ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பைப் இருக்குது அப்படின்னா அந்த பைப்பை வந்து கழட்ட முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் திருவினாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கு நீங்கள் வெப்பத்தை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுது, விரிவடையும், ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ வெப்பநிலை உயரும். ஒரு பொருளுக்கு வந்து வெப்பநிலை கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து ஒரு வகையான ஆற்றல் Q அப்படிங்கிற ஆற்றலானது அந்த பொருளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொருளோட டெம்பரேச்சரானது ஒரு 10 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம். அது நீங்கள் வெப்பத்தை வாங்கிட்டு நமக்கு என்னாகும், டெம்பரேச்சர் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 டிகிரி செல்சியஸாக அது வந்து மாறும், சரிங்களா? ஸோ இது ஒரு செகண்ட் பாயிண்ட்டு. நிலை மாற்றம் அப்படின்னா ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ் எடுத்துக்கலாம். அந்த ஐஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான ஆற்றலை கொடுக்குறீங்க, வெப்பத்தை கொடுக்குறீங்க. நம்ம ஐஸ் தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹீட்டுக்கு பதிலாக வச்சாவே போதும், நமக்கு என்ன ஆயிரும், மெல்ட் ஆகி அது லிக்விடாக மாறிடும், சரிங்களா? ஸோ இது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா வெப்ப ஆற்றலின் விளைவுகள் வந்து கீழ்கண்டவற்றில் எவை சரியானது எவை வந்து தவறானது. ஸோ இது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ வெப்ப ஆற்றலானது Q அப்படிங்கிற வெப்பமானது ஒரு பொருள் கொடுத்தா கண்டிப்பாக விரிவடையும், கண்டிப்பாக வெப்பநிலை உயரும், கண்டிப்பாக நிலையானது மாற்றம் அடையும், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்காங்க. அடுத்த பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை உயர்வு. ஸோ வெப்பநிலை உயர்வு அப்படின்னு என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். பீக்கர் மீன்ஸ் ஒரு ஜாடி எடுத்துக்கிறோம். அந்த ஜாடியில் வந்து ஒரு லிக்விட் வந்து H2O அப்படிங்கிற வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்காங்க. ஸோ இந்த வாட்டருக்கு வந்து வெளியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்பத்தை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் வந்து தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிக்காங்க. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னாகும், டெம்பரேச்சர் அதிகமாகும். இதுதான் வெப்பநிலை உயர்வு. நான் நடத்துறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புக்கில் அப்படி வரிசையாக ஆர்டராக. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிற பாருங்கள். அப்படி வரிசையாக அறிமுகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய விளைவுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைதல் வந்து பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்க்குறோம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நிலை மாற்றம். நிலை மாற்றம் அப்படின்னு என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஞ்சு இன்னொரு சேஞ்சுக்கு வந்து மாறுறது, ஓகே? அதுதான் நிலை மாற்றம்பாங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு பனிக்கட்டி முதல் சொன்னது தாங்க. அந்த பனிக்கட்டிக்கு வந்து Q அப்படிங்கிற வெப்பத்தை வந்து கொடுக்குறீங்க. அந்த வெப்பத்தை வந்து இந்த பனிக்கட்டியை எடுத்துக்கிட்டு நமக்கு என்னவோ மாறுது, நீராக மாறுது, சரிங்களா?
திரும்ப வந்து Q அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பத்தை அந்த நீர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நீர் நமக்கு என்னவோ மாறும், நீராவே மாறும். இதுதான் வந்து நிலை மாற்றம். நிலை மாற்றம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம நிலை மாற்றம்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸியானது தான். இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டேப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நிலை மாற்றத்துக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை. ஸோ பனிக்கட்டில் வந்து கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும். நீங்கள் வெப்பத்தை கொடுக்கும்போது அந்த கவர்ச்சி விசை கொஞ்சம் குறைஞ்சி அது நீராக மாறும். நீருக்கு திரும்ப நீங்கள் வெப்பத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் மூலக்கூறுகளானது திரும்ப விரிவடைஞ்சு நமக்கு என்னவாக மாறிடுது, நீராவியாக மாறிடுது. சரிங்களா? ஸோ திடப்பொருளானது வாயு நிலைக்கு மாறுச்சுன்னா அது என்ன, இதெல்லாம் ஏகப்பட்ட டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ நிலை மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து திடப்பொருளானது திரவமாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு உருகுதல், திரவமானது டைரெக்டாக வாயுவாக மாறிச்சு அப்படின்னா ஆவியாதல், திடப்பொருளானது டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயுவாக மாறிச்சு அப்படின்னா பதங்கமாதல். இது முந்தைய ஆண்டு கொஸ்டின் பேப்பர். வாயுவானது திரவமாக மாறுது. ஓகேங்களா? ஸோ கேஸ்லேருந்து லிக்விடாக மாறுச்சு அப்படின்னா அது வந்து குளிர்தல். ஸோ குளிர்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வெப்பத்தை எடுத்துக்கும். ஓகேங்களா? திரவமானது திடப்பொருளாக மாறுது வந்து பார்த்திங்கன்னா உறைதல். வாயு வந்து பார்த்திங்கன்னா திடப்பொருளாக மாறுது வந்து படிதல். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாத்தையும் பார்த்து வச்சுக்காங்க. வெப்ப பரிமாற்றம். ஸோ வெப்பமானது ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வழியில் வந்து பரிமாற்றம் அடைகிறது. ஓகேங்களா? அப்படிங்கிற டாபிக் தான் இது. 4.2 கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கும். வெப்ப கடத்தல் மூலமாக ஒரு பொருள் வந்து ஒரு பொருளுக்கு வந்து மாறும். வெப்ப சலன முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளுக்கு வந்து வெப்பநிலையானது மாறும். ஓகேங்களா? ஸோ வெப்பநிலை வந்து வெப்ப சலனம் மூலம் பரவுது. ஒரு வெப்பமானது வெப்ப கதிர்வீச்சு மூலம் பரவுது. இது வந்து முக்கியமான என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான 3 பாயிண்ட்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ வெப்ப பரிமாற்றம் நடைபெறுவது வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் எவை சரி, எவை வந்து தவறு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. திடப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமானது எந்த முறையில் பரிமாற்றம் அடையுதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இது ஏ ஆப்ஷன், இது பி ஆப்ஷன், இது சி ஆப்ஷன், டி வந்து எல்லாமே சரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஏ தான். ஓகேங்களா? ஸோ வெப்ப கடத்தல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தோசை சுடக்கூடிய ஒரு பாத்திரம்னு வச்சுக்கலாம். அதில் நீங்கள் தோசை சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே அடுப்பு சென்றாதே எரியும். ஆனால் ஹீட் நமக்கு என்னாகும், எல்லா பக்கம் நமக்கு வந்து பரவும். அது மேலே இருக்கக்கூடிய கரண்ட் நமக்கு என்னாகும், ஹீட்டானது பரவும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து திடப்பொருளில் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு ஹீட் பரவுறதா வந்து பார்த்திங்கன்னா வெப்ப கடத்தல். சரிங்களா? வெப்பச்சலனம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீக்கரில் நம்ம வந்து வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கிருந்து அப்படி வெப்பமானது அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக பரவி போகுது பார்த்தீங்களா? கீழே வெப்பத்தை வாங்கிட்டு திரும்ப மேலே போவோம். மேலே இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து கீழே வரும். ஸோ அதான் திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கம். இது ரொம்ப முக்கியமானது. மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தினால் வெப்பமானது பரவுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பச்சலனம். இங்கே வெப்ப கடத்தலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த மூலக்கூறானது வைப்ரேட் அதிர்வடைகிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டுக்கு ஹீட்டானது பரவும். ஆனால் வெப்பச்சலன முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூலக்கூறானது ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டுக்கு போகுது. எங்கே போகுது? திரவத்திலையும் வாயுவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து ஒரு ரெண்டுக்கு போகும். ஸோ அதுதான் மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? வெப்ப கதிர்வீச்சு. இந்த வெப்ப கதிர்வீச்சுக்கு எந்த விதமான மீடியமும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? வெப்ப கதிர்வீச்சுக்கு எந்த விதமான மீடியம் தேவையில்லை. வெப்பமானது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து மின்காந்த அலைகளாக வரும். அதோட வேகம் வந்து 3 × 10 மீட்டர்/செகண்ட். இது வந்து ஒளியின் திசை வேகம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை வந்து நம்ம அளக்கணும். வெப்ப அளவியல். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு யூஸ்னு பார்த்தீங்கன்னா டு மெஷர் ஹீட் இன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு பொருளோட வெப்பநிலையை வந்து அளக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அளவியல். ஒரு பையன் இருக்கான், உடம்பு சரியில்லை. ஸோ அந்த பையனோட டெம்பரேச்சர் நம்ம அளக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பொருளோட ஹீட்டை வந்து எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப அளவியல். ஓகேங்களா? ஸோ வெப்பநிலை அப்படின்னா என்ன? ஒரு பொருள் சூடாக இருக்கா அல்லது குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை. வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி Q அப்படின்னு சொல்லுவோம். வெப்பநிலை அப்படின்னா இது 10 டிகிரி செல்சியஸ் இருக்கா, 20 டிகிரி செல்சியஸ் இருக்கா, இல்லை சூடாக இருக்கா, இல்லை குளிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பநிலை. வெப்பநிலையை அளக்கக்கூடிய அளவீடுகள் வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸ் இருக்குது, ஃபேரன்ஹீட் இருக்குது, கெல்வின் இருக்குது. ஸோ ஃபேரன்ஹீட்டு இது வந்து ஃபேரன்ஹீட்டு, இது வந்து செல்சியஸு, இது வந்து பார்த்திங்கன்னா கெல்வின். ஓகேங்களா? 3 விதமான அளவுகோல் இருக்குது. இது 3மே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து SI யூனிட் வந்து கெல்வின் சொல்லுவாங்க. டாக்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேரன்ஹீட்டில் வந்து அளப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வெப்பத்தின் அளவு முதலையே பார்த்தது தான். வெப்பம் வந்து ஒரு வகையான ஆற்றல். அதோட அலகு வந்து பார்த்திங்கன்னா ஜூல். இது முக்கியமான கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். மேட்சில் கேட்பாங்க மேக்ஸிமம்.
மேட்ச் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்று கொடுத்துருவாங்க, ரைட் சைடில் கொடுத்துருவாங்க. கரெக்டாக மேட்ச் பண்ணு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா ஜூல். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னது? ஜூல். ஆற்றலின் எஸ்ஐ அலகு என்னது? ஜூல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலோரி அப்படின்னா என்ன? ஓகேங்களா? 1 கிராம் நிறையுள்ள பொருளோட ஓகே 1 கிராம் நிறையுள்ள நீர் அல்லது பொருள். ஓகேங்களா? ஸோ நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்த்துவதற்கு நீங்கள் எவ்வளோ ஹீட்டை கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 கலோரிம்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். அந்த பீக்கருக்குள்ளே எக்ஸாம்பிளுக்கு 1 கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா இதை 28 டிகிரி செல்சியஸாக நீங்கள் மாற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட் கொடுத்தீங்களோ அந்த ஹீட் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 கலோரி. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 1 கலோரிம்பாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, இது மெமரி பண்ணிக்கோங்க. 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.189 ஜூல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். இது வந்து 1 கலோரிக்கு. அதுவே 1 கிலோ கலோரி அப்படின்னா அது 1000 பெருக்கிக்கங்க. பெருக்குனிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 4200. சரிங்களா? சில வேல்யூஸை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி மெமரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள்? 4200 இதுவும் 4.2னுக்குள்ளே மெமரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வந்து 4.2க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். 4.2 ஜூல்ஸ்னுக்குள்ளே மெமரி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்தது வெப்ப ஏற்புத்திறன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெப்ப ஏற்புத்திறன். ஒரு பொருள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பொருளின் வெப்பநிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்த்துறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி உயர்த்த நமக்கு எவ்வளோ வெப்பமானது வெப்ப ஆற்றலானது தேவைப்படுதோ அதுதான் அந்த பொருளோட வெப்ப ஏற்புத்திறன். அதோட ஃபார்முலா வந்து C = Q/ΔT. ஓகே, Q/ΔT. Q அப்படிங்கிறது வெப்பம், டெல்டா அப்படிங்கிறது வெப்பநிலை மாற்றம். ஓகேங்களா? ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்துவதற்கு நீங்கள் வெளியிலிருந்து எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்களோ ஸோ அதுதான் வெப்ப ஏற்புத்திறன். ஓகேங்களா? இன்னொன்று தன் வெப்ப ஏற்புத்திறன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தன் வெப்ப ஏற்புத்திறன் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் மாறும். இதை பார்த்துக்கங்க. புரியுதுங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன? வெப்ப ஏற்புத்திறனா இல்லை தன் வெப்ப ஏற்புத்திறனா? ஸோ கூட்டு 1 சரி, கூட்டு 2 சரி, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? C = Q/ΔT. Q என்பது வெப்பம், C என்பது வெப்ப ஏற்புத்திறன், ΔT அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேக்கு வந்து Qக்கு நமக்கு என்ன வரும்? ஜூலு. டெம்பரேச்சருக்கு என்ன யூனிட் வரும்? கெல்வின். ஒரே லைன் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஜூல் Kelvin/-1. புரியுதுங்களா? Q என்பது வெப்ப ஆற்றல், ΔT என்பது வெப்பநிலை உயர்வு. சரிங்களா? அடுத்த டாபிக். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நான் ஒரு கொஸ்டின் சொல்லி தரேன் பாருங்கள். ஒரு உலோகத்தின் வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அதற்கு 3000 ஜூல்ஸ், ஓகேங்களா, 3K ஜூல்ஸ் வந்து அளவில் வெப்ப ஆற்றலானது அளிக்கிறோம். சரி, கொடுத்துட்டோம். அதன் வெப்பநிலையானது நமக்கு 40 டிகிரி செல்சியஸாக மாறுது. 30 நமக்கு என்ன மாறிடுச்சு? 40 மாறிடுச்சு. அதோட தன் வெப்ப ஏற்புத்திறன் என்ன? வெப்ப ஏற்புத்திறன் என்ன? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் தன் வெப்ப ஏற்புத்திறன் வரும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எழுதிக்கோங்க. C = Q/ΔT. இதுதான் ஃபார்முலா. இதுதான் வந்து Qங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ΔT. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சேஞ்ச்? டெல்டா அப்படின்னா சேஞ்சஸ் தான். ஓகே, 40 - 30 போட்டு நமக்கு என்ன வரும்? 10 டிகிரி செல்சியஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா Q மேலே வந்து ஒரு 3000 போட்டுக்கோங்க, கீழே ΔT வந்து பார்த்திங்கன்னா 10 போட்டுக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 300 வரும். முன்னாடி C வரும். ஸோ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூல் Kelvin/-1 மேலே பார்த்தோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐயில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? வெப்ப ஏற்புத்திறனுக்கான யூனிட் ஒன்று தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? வெப்ப ஏற்புத்திறன் யூனிட் என்னது? ஜூல் Kelvin/-1. அவங்க ஆப்ஷன்ஸே பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் கொடுப்போம். 300 ஜூல்/-1 கெல்வின், B 300 ஜூல் Kelvin/-1, C 300 ஓகேங்களா ஜூல்/-1 Kelvin/-1 இது மாதிரி கொடுப்போம். D வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ஜூல்/-2 Kelvin/-2 சம்திங் ஏதாவது கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி டிவைடில் இருக்குது. ஸோ அப்படின்னா மேலே J வரும், கீழே வந்து கெல்வின் வரும். ஸோ ஒரே லைன் எழுதும்போது இதுதான் ஆன்சர் வரும். இது மாதிரி தான் வரும்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், ஈஸியாக சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இதை போட்டு இதேமாரி புக் பேக்கில் 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்புத்திறன். ஓகேங்களா? ஸோ தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு என்ன பார்த்திங்க அப்படின்னா இங்கே 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் அதோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்த்துவதற்கு நீங்கள் வெளியிலேருந்து எவ்வளோ வெப்ப ஆற்றல் கொடுக்குறீங்களோ அதான் என்னென்னு சொல்லுவாங்க? தன் வெப்ப ஏற்புத்திறன் சொல்லுவாங்க. அதுக்கூட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா C = அதே Q/T வந்துடுங்க. அது கூட நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ணணும்? M அப்படிங்கிறது வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகேங்களா?
கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம் மட்டும் போட்டால் போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ வெப்ப ஏற்புத்திறனுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா C = Q/T. தன்வெப்ப ஏற்புத்திறன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா C = Q/MT. ஓகேங்களா? சும்மா டெல் போட்டுக்கலாம். டெல் அப்படிங்கிறது ஸ்மால் டிஃப்ரென்ஸு. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்க்காக மேலே CDSக்குள்ளே போட்டுக்கலாம், வேறு சம்திங் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Qக்கு என்ன வரும், ஜூல்ஸ் வரும். Mக்கு என்ன வரும், M அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ். அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா kg/-1. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா Kelvin/-1. ஓகேங்களா? ஸோ இங்கே யூனிட் மாறி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு kg. ஓகேங்களா? ஸோ ஜூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட யூனிட்டு, வெப்பத்தோட யூனிட்டு kg/-1 மேலே போயிடும். kg கீழே எழுதுவோம், அது மேலே போச்சுன்னா kg/-1. கெல்வின் கீழே எழுதுவோம், மேலே போச்சுன்னா Kelvin/-1. இதுவும் பார்த்தீங்கன்னா முந்தையானு கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ இது புரியுதுங்களா? ஓகே, அடுத்த டாபிக் போகலாங்களா? அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம்ஒர்க். ஓகே, 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த 2 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஒன்று வந்து வெப்ப ஏற்புத்திறனை கண்டுபிடிக்கணும், இன்னொன்று வந்து தன்வெப்ப ஏற்புத்திறனை கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா வந்து C = Q/T. C = Q/MT. ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த லெசன்ஸ் வந்து மேக்ஸிமம் அவ்வளோதான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 2 டாபிக் இன்னும் இருக்குது பார்க்கலாருங்க. இது பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலோரி மீட்டர். ஓகேங்களா? ஸோ கலோரி மீட்டர் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை வந்து அளக்க பயன்படக்கூடிய ஒரு உபகரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா கலோரி மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமிரம் அல்லது அலுமினியம் பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதான் இதுதான் பாருங்கள், இதுதான் கலோரி மீட்டரோட ஒரு அப்பரட்டஸு. ஓகே, இல்லை இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு வெப்பநிலை மானி இருக்கும், ஒரு கலைக்கு இருக்கும். இந்த கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளக்கூடிய லிக்விட்ஸ் வந்து கலக்கிறது யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மூலம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகை ஹீட்டை வந்து வெளியே கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நீரோட வெப்பநிலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதோட தன்வெப்ப ஏற்புத்திறனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெளியிருந்து கொடுக்கும்போது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை கடத்தா போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெப்பத்தை வந்து வெளிவிடாமல் ஒரு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதான் உலோகக்கலன், இதான் என்ன சொல்லியிருந்தேன், தாமிரம் சொல்லியிருந்தேன். சரிங்களா? திரவத்தின் வெப்ப ஏற்புத்திறன் மதிப்பை வந்து கணக்கிடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் H2 வாட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நீரோட வெப்ப ஏற்புத்திறன் வந்து என்ன அப்படின்னு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? முதலாக 1782 வந்து லாவாய்சியர் மற்றும் லேப்லாஸ் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவிட வந்து பார்த்திங்கன்னா பனிக்கட்டி கலோரி மீட்டரானது பயன்படுத்தப்பட்டது. இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். இயர் கேட்கலாம், யாருன்னு கேட்கலாம், எது கண்டுபிடிச்சாங்க கேட்கலாம், எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, ஓகே ஏன் கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, இதுமாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரேம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கலோரி மீட்டர் புரியுதுங்களா? கலோரி மாற்றம் அப்படின்னா கலோரி மீட்டர் அப்படின்னா என்னது, ஒரு பொருளானது எவ்வளோ வெப்பத்தை வந்து எழுந்திருக்கு, ஒரு பொருளானது எவ்வளோ வெப்பத்தை வந்து ஏற்றுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கலோரி மீட்டர். வெப்ப கட்டுப்படுத்தி. ஸோ வெப்ப கட்டுப்படுத்தி அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு பொருள் அல்லது ஒரு இடத்தோட வந்து வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா மாறாமல் வைப்பதற்கு வந்து பயன்படக்கூடிய சாதனம் தான் வெப்ப கட்டுப்படுத்தி. அது இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த தெர்மோஸ்டாட் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரேக்கு சொல். ஓகேங்களா? ஒன்று வந்து தெர்மோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெப்பம், ஸ்டாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலை. ஓகேங்களா? ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவோம், நிலைன்னு சொல்லுவோம். ஸோ இது 2 விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒன்று உணர்வியாக யூஸ் பண்ண சில வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உணர்வியாக ஒரு உணர்வியாகவும் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடு இருக்குது அப்படின்னா ஏசி இருக்குது அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், இல்லை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வெப்ப கட்டுப்படுத்திக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்து வெப்பக்குடுவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு. ஓகே, நம்ம டீ குடிக்கூடிய ஃப்ளாஸ்க்கு. வெப்பக்குடுவை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 1892 தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஜேம்ஸ் திவாவர் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாருங்க. அதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா திவார குடுவைன்னு சொல்லி சில டைம் சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா இது திவார் பாட்டில் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ வெப்பக்குடுவை எப்போ கண்டுபிடிச்சாங்க, 1892. திவார் குடுவை எப்போ கண்டுபிடிச்சாங்க, 1892. திவார் பாட்டில் எப்போ கண்டுபிடிச்சாங்க, 1992. இதை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர். ஒரே கொஸ்டின் தான் மாற்றி கேட்பான். ஓகேங்களா? ஸோ வெப்பக்குடுவை அல்லது வெற்றிடக்குடுவை. ஓகேங்களா? ஸோ டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, டயக்ராம் கொடுக்கல, இதாங்க பாருங்கதா, இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம டீ ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா, சூடான காஃபி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சில்வராக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து வெளிப்புற சுவர், 2க்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வெற்றிடம் வந்து இருக்கும். அந்த வெற்றிடம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து
உள்ளே அலோவ் பண்ணாது, உள்ளேருந்து டெம்பரேச்சர் வெளியே அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? கம்மியான ஹீட் உள்ளும் வராது, அதிகமான ஹீட் வந்து உள்ளேயும் வெளியும் போகாது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம ஒரு 80 டிகிரி செல்சியஸ் வந்து உள்ளே காஃபி வச்சுருக்கோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த காஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸ்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வெப்ப குடுவை. ஓகேங்களா? புரியுதுங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே எக்ஸாமும் எதுவும் எந்த மாதிரி கேட்க முடியாது. நான் இப்போ டீச் பண்ணது தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? வேறு எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம் இருங்க. ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் பார்த்தோம். வெப்பம் பரவக்கூடிய முறை விரிவடைதல், வெப்பத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம். ஓகேங்களா? அலகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூல்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெப்பநிலை உயர்வு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நிலை மாற்றம், பனிக்கட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீராக மாறி நீர் வந்து நீராகவே மாறுறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசை பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இது ரொம்ப முக்கியமானது. இந்த டேபிள் ஃபுல்லாக நீங்கள் மெமரி பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப பரிமாற்றம், வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, இந்த 3 முறையில் வெப்பமானது ஒரு பொருள் ஒரு பொருளுக்கு பரவுதுன்னு பார்த்தோம். வெப்ப அளவியல். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளோட வெப்பநிலை வந்து மெஷர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அளவிலும்போம். வெப்பநிலை என்பது வந்து ஒரு பொருள் வந்து சூடாக இருக்கா அல்லது குளிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது வெப்பநிலை. செல்சியஸ், ஃபேரன்ஹீட், கெல்வின் முறையில் வந்து வெப்பத்தை அளப்போம். வெப்பத்தின் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான ஆற்றல், அதோட அளவு வந்து ஜூல்ஸு. அதுக்கப்புறம் ஒரு கலோரி என்றால் என்ன, அதோட வேல்யூ பார்த்தோம். அதுக்கப்புறம் வெப்ப ஏற்புத்திறன் பார்த்தோம், அதோட சமன்பாடு ஒரு சம்ஸ் பார்த்தோம். தன்வெப்ப ஏற்புத்திறன், அதோட சமன்பாடு சம்ஸ் வந்து பார்த்தோம். 2 கொஸ்டின்ஸும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலோரிமீட்டர் அப்படின்னா என்ன, ஓகே, கலோரிமீட்டர் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் வெப்ப குடுவை அப்படின்னா என்ன, வெப்ப கட்டுப்படுத்தி அப்படின்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ புக் பை கொஸ்டின்ஸ் ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? வெப்பம் என்பது ஒரு வகையான டேஸ், ஓகேங்களா, ஒரு வகையான ஆற்றல். ஓகேங்களா? அதுதான் வெப்ப ஆற்றல். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவற்றில் எவை நிகழ முடியும்? கண்டிப்பாக விரிவடையும், வெப்பநிலை உயரும், நிலை மாற்றம். ஓகேங்களா? கேட்ட மாதிரி கொஸ்டின்ஸ் அது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பின்வரும் பொருட்கள் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவருகிறது? ஓகேங்களா? திரவ பொருளா, வாயு பொருளா, திடப்பொருளா? ஏன்னா திடப்பொருள் தான் வந்து அதிக அளவான வெப்பத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்கவரும். திட, திரவ மற்றும் வாயுகளுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது எது அதிகமாக விரிவடையும்? ஏன்னா வாயு பொருள் தான், மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசை ரொம்ப கம்மி, இதுதான் அதிகமாக விரிவடையும். திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு, திரவத்திலேருந்து திடநிலைக்கு வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உறைதல். பதங்கமாதல் அப்படின்னா என்னது? திரவ நிலையிலேருந்து டைரெக்டாக எங்கே போகணும்? வாயு நிலைக்கு வந்து போகணும். சரிங்களா? வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறுகிறது. வெப்ப கடத்தல் அப்படின்னாவே திடப்பொருள். திரவ பொருளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பச்சலனம். வாயு பொருளுக்கு வந்து பார்த்திங்க வாயு பொருள் வந்து வெப்பச்சலனம் தான். எதுவுமே இல்லை அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு. சரிங்களா? ஸோ ஐ திங்க் இந்த லெசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, அந்த ஹோம்ஒர்க்கான ஆன்சரை அப்டேட் பண்ணிவிட்டேன். இதை பார்த்துக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாபிக் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.